இட்லி அரிசி 1 கப்பு, பச்சை அரிசி 1 கப்பு, உளுந்து 1 கப்பு, அதுக்கு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனு வெந்தயம். இது மூணுத்தையும் நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒன்றாவே அரைச்சிட்டு இது நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வைக்குங்க. கரைச்சி வச்சுட்டு 8 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம செஞ்சால் நல்லா சூப்பர் பணியாரம் நம்ம செஞ்சிடலாம். கடலைப்பயிர் பொரிச்சிக்கலாம். கடலைப்பயிர் பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் உளுத்தம்பயிர் போடுறோம். கடலைப்பயிர் உளுத்தம்பயிரை போட்டு நம்ம அப்படியே இதை பொரிக்கணும். இஞ்சி வெட்டி வைக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு குட்டி இஞ்சி வெட்டி போட்டுறோம். ஒரு 2 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் பச்சை மிளகாய், 2 மிளகாய் எடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுன்னா போதும். விட்டு நறுக்கி வச்ச முந்திரி பயிறு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நான் மாவு எடுத்து கட்டியாக வச்சுருக்கிறேன். இந்த மாவில் நம்ம இதை கொட்டிக்கலாம். வறுத்து கொட்டின எல்லாத்தையும் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சூடு ஏறிச்சு. சூடு ஏறின பிறகு நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துங்க. உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் சேர்த்துங்க, இல்லை நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயோ நெய்யோ இதை சேர்த்துட்டு அழகாக சின்ன கரண்டியால் எடுத்து ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம இதில் அழகாக ஊற்றுறோம். நம்ம ஊற்றிட்டோம். இதை அப்படியே மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுப்போம். பார்க்கலாமா? எண்ணெய் அழகாக வந்துடுச்சு. அப்படியே நம்ம அப்படியே பிடி போடுவோம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். எண்ணெய் அழகான ஒரு கலர் பாருங்கள். எல்லாம் கலர்ஃபுல்லாக இல்லை பார்க்கறதுக்கு. எடுத்துடலாமா? இதை எண்ணெயோட நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்னும் சின்ன கரண்டி வச்சிங்கன்னா ஒரு கரண்டி இப்படி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு திரி போட்டுட்டு எடுக்கலாம். அப்படி கொஞ்ச நேரம் வேக வைப்போம். பார்க்கலாமா? இதை குத்தி இப்படி பார்த்தா தெரியும். பாருங்கள் என்ன அழகாக வெந்துருச்சா? இது ஒரு குத்து 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம். அப்படியே குத்திட்டு பாருங்கள் என்ன அழகாக கோல்டன் கலரில் இருக்குது. பார்க்கலாமா? பாருங்கள் என்ன அழகாக நம்ம பணியாரம் செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கார பணியாரம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.